வணக்கம். இன்றைக்கெல்லாம் விருந்தினர் என்ற சொல் நம்முடைய உறவினர்களையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் விருந்தினர் என்றால் யாரென்றே தெரியாத புதியவர் என்று பொருள். சங்க காலத்தில் அப்படித்தான் இருந்தது. வள்ளுவர் விருந்தோம்பல் என்பது இல்லறத்திலே வாழக்கூடியவனுடைய முக்கியமான கடமை என்று கூறுகின்றார். அப்படி விருந்து ஓம்பக்கூடியவனினுடைய தன்மை, பண்பு எப்படி இருக்க வேண்டுமாம்? யாரென்றே தெரியாத ஒருவன் புதிதாக நம்முடைய வீட்டுக்கு வந்த விருந்தினன் நம்முடைய வீட்டுக்கு வெளியிலே திண்ணையிலே அமர்ந்திருக்கிறான் அல்லது வெளியிலே நிற்கிறான். அப்படி அவனை வெளியே நிற்க வைத்துவிட்டு உண்டாள் இறப்பினை தராத அமிழ்தமே ஆயினும் அதை இல்லறத்தான் தனியாக வீட்டுக்குள்ளே அமர்ந்து உண்ணுதல் கூடாது. கிடைப்பதற்கு அரியதாகிய மிகுந்த பலன் தரக்கூடிய, வாழ்வை நீட்டிக்கக்கூடிய, சாவை தடுக்கக்கூடிய அமிழ்தம் போன்ற சிறந்த உணவு கிடைத்தாலும் வீட்டுக்கு வெளியே யாரோ புதிதாக வந்த விருந்தினனை இருக்க வைத்துவிட்டு உள்ளே ஒருவன் அவன் மட்டும் அவன் குடும்பத்தோடு உண்ணுதல் என்பது விருந்தோம்பும் பண்பு ஆகாது. அது தமிழரினுடைய மரபும் நெறியும் ஆகாது என்று வள்ளுவர் கூறுகின்றார். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாற்றன்று. இதுதான் அந்த திருக்குறள். புறநானூற்றிலே இதே போன்ற ஒரு வரியை நாம் கேட்டிருப்போம். உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதே ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே என்று. இந்த பாடலுக்கு விளக்கம் எழுதிய பரிமேலழகர் சாவா மருந்து என்று சொல்லுவதற்கு விளக்கம் கூறுவதற்காக எடுத்துக்கொண்ட பாத்திரம் அதியமான் நெடுமான் அஞ்சு. தகடூரை தலைமையிடமாக கொண்டு இந்த பகுதியை ஆண்ட அதியன் என்ற மரபிலே தோன்றிய புகழ்பெற்ற மன்னன் அதியமான் நெடுமான் அஞ்சு. காட்டிலே கிடைத்த அருநெல்லி கனியை உண்பவருடைய வாயிலை நீட்டிக்க வைக்கக்கூடிய அந்த கனியை தான் வாழ வேண்டும் என்று தான் உண்ணாமல் தமிழ் வாழ வேண்டும் என்று ஔவைக்கு ஈந்து தரணியிலே புகழ் பெற்றானே, அந்த செய்தியை ஔவைக்கு கொடுத்த அந்த நெல்லிக்கனியை சாவா மருந்து என்று பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக நீயே பெருமை என்று இறைவன் சிவனை அதியனுக்கு உவமை காட்டி ஔவை புகழ்ந்து பாடிய பாடலில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அதியனின் விருந்தோம்பல் பண்பினை ஔவை புகழ்ந்து கூறுகிறாள். ஒரு நாள் செல்லலம் இருநாள் செல்லலம் பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ என்று. அதியனினுடைய இல்லத்திற்கு புலவர்களும் பாணர்களும் விரலியரும் கூத்தரும் இரவலரும் பரிசில் வேண்டி செல்லக்கூடியவர்கள் தனியாக சென்றாலும் சரி, பல பேரை அழைத்து சென்றாலும் சரி, முதல் நாள் சென்றாலும் சரி, இரண்டாவது நாள் சென்றாலும் சரி, தொடர்ந்து பல நாள் அவனை பரிசில் பெறுவதற்காக பார்க்க சென்றாலும் சரி, அதியனினுடைய இயல்பு என்ன தெரியுமா? அவர்கள் எத்தனை முறை வந்தாலும், எத்தனை பேரோடு வந்தாலும், திரும்ப திரும்ப வந்தாலும், முதன்முறையாக அவர்களை எப்படி அன்பு பாராட்டி வரவேற்றானோ
அதே போன்ற எண்ணத்தோடு அவன் அவர்களை உபசரிப்பான். அதுதான் அதியனின் தலைச்சிறந்த விருந்தோம்பல் பண்பு. ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று அதியமான் நெடுமானஞ்சியின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு சித்திரை திங்கள் முழுநிலவு. மன்னன் அதியமானினுடைய பிறந்த நாள். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.